கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் அனுதின மன்னா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 16:32. பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன் என்று போன்றிருக்கு. மனதை அடக்க தெரியணும். மனது அலைபாயும். உலக பழமொழி சொல்கிறது, மனம் ஒரு குரங்கு, அது இங்கும் அங்கும் தாவிக்கொண்டே இருக்கும். நீதிமொழிகள் 4:24 சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஒரு வாலிபன் தன் மனதை அடக்க வேண்டும் என்று சொல்லி தனியாக எங்கேயாவது ஒரு காட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு போனானா. அங்கே காட்டுக்கு போனால் போய் பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டான். அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு பெண்ணு போணுச்சு. என்னென்னா, அங்கே நடன பயிற்சி ஸ்கூல் அங்கே இருக்குது. அந்த பெண்ணு போகிறத பார்த்துட்டு இவ்வளோ ஒரு அழகான பெண்ணாக இந்த காட்டில் இப்படி போகுதே அப்படின்ட்டு சொல்லி உடனே சிச்சே நம்ம கண்ணை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டிட்டான். அடுத்த நாள் அந்த பெண்ணு வந்துச்சு. அதே மாதிரி போகும்போது நடனத்துக்கு போகுது இல்லையா, அது காலில் ஜலங்க கட்டி இருக்குது. ஓ, அந்த பெண்ணு இப்போ நடந்து போகிறா போல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த காது தானே கேட்குதுன்னு காது இழுத்து கட்டிட்டான். கண்ணை கட்டிட்டான், காதை கட்டிட்டான். மறுநாள் பார்த்தா அங்கே ஊருக்குள்ளே அந்த ஃபேக்ட்ரியில் சங்கு ஊதுற சத்தம் கேட்டுச்சு. ஆஹா, இந்த 8 மணிக்கு இந்த பொண்ணு இந்நேரம் போகுமே அப்படின்னு சொல்லி கரெக்டாக என்ன செஞ்சிட்டான், அந்த வாயையும் கட்டிட்டான். அந்த வாய் தானே பேசுது அப்படின்னு சொல்லி வாயை அவனால் அடக்க முடியல. ஸோ எல்லாத்தையும் கட்டிட்டான். எல்லாம் கட்டிட்டு ஆனால் மனதை கட்ட முடியல அவனால். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 1:10 தன் மனதில் உள்ளதெல்லாம் இருதயத்தை தேவனிடத்தில் ஊற்றினாள். மனம் கசந்து அழுது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறாள். அருமையான ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறந்தது. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்கன்னு கேட்டா. கர்த்தர் ஒரு சாமுவேலை பெற்றெடுத்தாள். மனதை தேவனிடத்திலே ஊற்றினாள். ஆனால் நியாயாதிபதிகளின் புத்தகம் 16 17-18 தெலீலாள் தினந்தோறும் அந்த சிம்சோனை அலட்டிக்கொண்டே இருந்தாள். தன் மனதில் உள்ளதெல்லாம் தெலீலாள்கிட்ட சொன்னான். தன் மனதில் உள்ளதையெல்லாம் தெலீலாள்கிட்ட சொன்னபோது அவன் மரணத்துக்கு நேராய் போக வேண்டிய சூழ்நிலையாகிவிட்டது. பாருங்கள், ஒரு சகோதரி தன் மனதில் உள்ளதையெல்லாம் தேவனிடத்தில் சொல்லுகிறான். அப்படியாக நீங்கள் உங்கள் மனதில் உள்ளதெல்லாம் நெருங்கி பழகிற தோழியாக இருந்தாலும் நெருங்கி பழகிற சிநேகிதனாக இருந்தாலும் கூட சொல்லாதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் மனதை ஆளுகை செய்யும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக தானியேலின் புத்தகம் அங்கே 10 22 தன் இருதயத்தில் தன் மனதை செலுத்தி தேவனிடத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஜெபித்தவுடன் எதிர்காலத்துக்குரிய வெளிப்பாடுகளை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த கால வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் உங்கள் மனதை தேவனிடத்திலே செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த உதவி செய்யும். உலகமெங்கு நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.